மக்களே இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெலாப்பாடி அப்படிங்கிற அழகான மலை கிராமத்தில் தாங்க இருக்கோம். இந்த மலை கிராமம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டத்தில் தான் இருக்குது. இப்போ நம்ம இங்கேருந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அப்படியே முன்னாடி தெரியுது பார்த்தீங்களா, இன்னொரு பெரிய மலை தெரியுது பார்த்தீங்களா. அந்த மலையில் பார்த்தீங்கன்னா பள்ளிக்காடுன்னு ஒரு மலை கிராமம் இருக்குது. அந்த மலை கிராமத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக நடந்தே தாங்க போகிறோம். இன்னொரு மலை நம்ம ஏறி இறங்க தான் அந்த மலைக்கு போய் சேர முடியும். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் நடந்தால் மலைக்கு போகிற மாதிரி இருக்கும். அங்கே போய்ட்டு அந்த பள்ளிக்காடுங்கிற மலை கிராமம் எப்படி இருக்குது, அங்கே இருக்க மக்களோட வாழ்வு முறைகள்லாம் எப்படி இருக்குங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாம். கிட்டத்தட்ட அந்த ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு 20 வீடு தாங்க இருக்குதுன்னு நினைக்கிறேன். பள்ளிக்காட்டில் ஒரு ஊரே ஒரு கிணறு நம்பி தாங்க வாழ்ந்துட்டுருக்கு. ஒரு ஊருக்கு கிட்டத்தட்ட அந்த 20 குடும்பத்துக்கு ஒரு கிணறு மட்டும் தான் நீராதாரமாக இருக்குது, அதாவது குடிநீருக்கு. அந்த மக்கள் எந்தளவுக்கு கஷ்டப்படுறாங்க, அவங்களோட தேவைகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க. அதேமாதிரி நம்ம போகிற வழியெல்லாம் எப்படி இருக்குது, எவ்வளோ பசுமையாக இருக்குது, இவ்வளோ அட்வென்ச்சராக இருக்குங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக காட்டுறேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். மக்களே முன்னாடி பாருங்கள் எவ்வளோ அடர்ந்த ஒரு மலைப்பகுதிக்குள்ளே லெஃப்ட் சைடு பாருங்கள், அப்படியே இங்கேயும் ஒரு வீடு கட்டி வாழ்ந்துட்டுருக்காங்க பாருங்கள். சின்ன குடிசை மாதிரி போட்டு ஆடு மாடுகள்லாம் வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு வராங்க. நமக்கு முன்னாடி ஒரு பெரிய பள்ளத்தாக்கு தெரியுதுங்க. அன்றைக்கி வந்து பள்ளத்தில் இறங்கி தான் மேலே ஏறுவோம்னு நினைக்கிறேன். முன்னாடி தெரியுது பார்த்தீங்களா மலை, அந்த மலை தாங்க பள்ளிக்காடு. அங்கே தான் மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. சுமார் 20 பேர் மட்டும்தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. 20 குடும்பம் மட்டும் வாழ்ந்துட்டுருக்காங்க. கீழே பாதையை பாருங்கள், இதில் கரடும் கூடான பாதையாக இருக்குன்னு. ஒன்று இருக்குது, அது வந்து இப்படி ஒரு இடம் போவோம், அதை விட்டுட்டு நேராகவே போகணும். ஓ, லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் மாறுமா? நான் மாறாமல் நேராக போனோம். நீங்கள் என்னையா பண்ணுறீங்க காட்டுக்குள்ளே? மாடு மேய்து. ஓ, பகலில் வந்து மாடு மேய்ச்சிட்டு சாயந்தரம் போயிடுவீங்களா? சாப்பாடெலாம் இது இல்லைங்களா? சாப்பாடெலாம் போய் தான் சாப்பிடணும். பகல் ஃபுல்லாக இங்கே சாப்பிடலாமா இருப்பீங்களா? வரும்போது கொண்டு வந்துடல சாப்பாடு? இல்லை, சாப்பிட்டு தான் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு தான் வந்தோம். 10 மணிக்கு சாப்பிட்டோன்னா சாயந்தரம் நீ 4 மணிக்கு போயிடுவோம். மாடு மட்டுமா இல்லை ஆடு மேய்க்கிறீங்களா? மாடு மட்டும் தான். ஆடு அங்கே ஒரு 3 குட்டி இருக்குது, அதை இலை வச்சாரன். எப்படி பத்திரமா இருக்குங்களா? அது காட்டு எருமை அந்த நரி இதெல்லாம் வந்து அடிக்காதுங்களா? ஒன்றும் இருக்காது போங்க. இந்த மலையில் வேறு என்னென்ன மிருகங்க இருக்குது? மிருகமெல்லாம் ஒன்றும் இல்லை, இடமா ஒன்று தான் இருக்கும். காட்டு எருமை மட்டும்தான்? அது ஒன்று தான். அது வராது இந்த பக்கம். இப்போ காலகாலமாக இந்த காட்டில் தான் மேய்ச்சிட்ருக்கீங்களாயா? எத்தனை வருஷமாக அந்த பாதை புழக்கத்தில் இருக்குது பள்ளிக்காடுக்கு இங்கேருந்து? அதெல்லாம் சொல்ல முடியாது எந்த காலத்துலேருந்து இருக்குதுன்னே. உங்கள் இறந்துற இது காலத்துக்கு முன்னாடி தான் இந்த புழக்கம் இடப்பாதை இருக்குது. இப்போ நீங்கள் பள்ளிக்காடு போனால் ரோட்டு வரையும் சுற்றிட்டு போவீங்களா இல்லை இதில் தான் போகிறீங்களா எல்லோரும்? நாங்கள் பள்ளிக்காட்டுக்கு போனால் இதில் போவோம். அருந்தமலை மலை போனாக்கா பஸ்ஸில் போயிடுவோம். பஸ்ஸில் இதுலேயும் போகலாம். அருந்தமலை திருமலை அந்த பக்கமாக போயிருக்கீங்களா? போயிருக்குங்கய்யா. நாங்கள் பஸ்ஸில் போனால் அப்படி வரலாம். இதில் போனாலும் குறுக்கோயிலில் இது மாதிரி பாதையிலே போகலாம். சரிங்க. நீங்கள் காட்டில் விவசாயம் எல்லாம் பண்ணுறீங்களா இல்லை ஆடு மாடு மட்டும்தாங்களா? இல்லை, விவசாயம் பண்ணுறோம். காட்டில் கீழே அந்த பள்ளம் குடவு இருந்துச்சுல்ல? ஆமாம். அதில் பார்க்க தப்பு அதெல்லாம் இருக்குதுல்ல, அது நம்மளுக்கு தான். அப்படியா? இப்போ காலகாலமாக இதில் தான் ஆடு மேய்ச்சிட்ருக்குறீங்க. உங்கள் சாப்பாடு முறையில் எந்த மாதிரிங்கய்யா? இது தினை அரிசி அந்த மாதிரி சிறுதானியம் சாப்பிடுவீங்களா இல்லை? எல்லா சாப்பாடும் சாப்பிடுவோம். இப்போ இந்த மாதிரி சாப்பாடெலாம் சாப்பிட்றீங்க? தனி அரிசி மாதிரியா இல்லை? எல்லாம் இந்த அரிசி தான். விவசாயம் பண்ணுறீங்களா இல்லையா? சிறுதானியமெல்லாம் எல்லாமே பண்ணுவோம். எல்லாமே இருக்கும், அதை செய்ய மாட்டாங்க பொம்பளைங்க. எல்லாம் அப்படியே சுப்பா அரிசி எடுத்துறத போடுறது, அதை செஞ்சுக்கிட்டு இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அப்படியே அழிஞ்சிச்சு சிறுதானியம் எல்லாம். அப்படியே அதை பண்ணுறாங்க. இப்போ விவசாயம் பண்ணுறோமா, ஒரு தானி அடிக்கிறோமா, அப்பயே இது சேலாணி போட்டு வருது. நீங்கள் பயன்படுத்திக்கிறதே இல்லை, உடனே அதை விற்று காசு ஆக்கிடுறீங்க. உணவுக்கு எடுத்துக்கிறது இல்லை. சாப்பாட்டுக்கு ரேஷன் அரிசி மாதிரி வாங்கிக்கிறது. அரிசி மட்டும் தான், கடை அரிசி ரேஷன் அரிசி தான். சரிங்க. வாங்குவாங்க பேர் காட்டில் இருக்கிற விவசாயம் இது சாப்பிடுவாங்க. ராகி, ஜாம, தினை அதெல்லாம் சாப்பிட்றீங்களும் சாப்பிடுவாங்க. நீங்கள் பிறந்து வளர்ந்தது உங்கள் பூர்வீகம் எல்லாம் இந்த ஊர் தானங்க ஐயா? நாங்கள் பிறந்து வளர்ந்தது தான் அங்கே அருணத்துமலை. ஓ, நீங்கள் வந்து அருணத்துமலை. எதுங்க இதில் அருணத்துமலை? அருணத்துமலை அந்த சைடு இந்த மலைக்கு அண்ணான் இருக்குது. பின்னாடி மட்டும் தான் அருணத்துமலை. ஆமாம். பள்ளிக்காடுங்கிறது எந்த மலை இதில்? பள்ளிக்காடு பாரு இங்கே இருக்குது. ஓ, இந்த மூலையில் இருக்குதா? மூலையில் இருக்குது. இப்போ நீங்கள் பள்ளிக்காட்டுக்கு தான் போகணும். பள்ளிக்காடு தான் போகணும். பள்ளிக்காடு போய்ட்டு அப்படியே அருணத்துமலை போகணும். இல்லை, திரும்ப இதில் தான் வரணும்.
அப்படியே போனால் பார்த்துக்கு வண்டிங்க நிற்கிது, நம்ம வண்டி பைக்கில் வந்தோம். சரி. இது போகிறதுக்காகவே தான் வந்தேன் அவ்வளோ தூரம். நம்ம தூரம் போகணும் நம்ம பள்ளிக்காட்டுக்கு. 1 மணி நேரம் ஆகுங்களா? 1 மணி நேரம் ஆகும். நாங்கள் போனால் ஒரு 3/4 மணி நேரத்தில் 1/2 மணி நேரத்துக்கு போயிடலாம். சும்மா எத்தனை குடும்பம் ஏன் வாழ்ந்துட்டு இருக்காங்க பள்ளிக்காட்டில்? பள்ளிக்காட்டில் ஒரு 40 குடும்பம். 40 குடும்பம் இருக்குங்களா? எல்லாம் அவங்கள வசதியானவங்களா எப்படிங்க? அதெல்லாம் நம்மளாட்டம் இதுதான், பின்தங்கி கிராமம் தான். பள்ளிக்காட்டுக்கு இது வரைக்கும் பஸ் வசதி எதுவுமே கிடையாது. இல்லை, பள்ளிக்காட்டுக்கு ரோடெல்லாம் வந்துருச்சு. பிக்கப்பு காரு அதெல்லாம் வரும். பஸ்ஸு, ஆஸ்பத்திரி, ஸ்கூல் அந்த மாதிரி அதெல்லாம் நல்ல ஆஸ்பத்திரிலாம் ஆல்ரெடிப்பட்டி போனால் தான். ஆல்ரெடிப்பட்டி போகணும். மேலே உங்களுக்கே இங்கே ஆஸ்பத்திரி இல்லை இருக்குதுங்களா? இல்லைங்க, நான் கீழே தான் போகணும். நீங்கள் கீழே தான் போகணும். நீங்கள் அதெல்லாம் கேட்குறீங்களா ஆஸ்பத்திரிலாம் வேணுன்ட்டு உங்களுக்கு? எல்லாம் கேட்டு பார்த்தாச்சுங்க, யார் செய்கிறாங்க. அண்ணா, நீங்கள் பெலாப்பட்டில் எத்தனை குடும்பங்க இருக்கீங்க மேலே? இங்கே 200 குடும்பத்துக்கு மேலே இருக்கும். 200 குடும்பம்னா குடும்பத்துக்கு ஒரு 4 பேர்னா கூட எத்தனை பேர் ஆச்சு? 800 பேர் இருக்கிறீங்க. 800னா கிட்டத்தட்ட 1000 பேர் கிட்ட இருப்பீங்க. 1000 பேர். இப்போ கீழேருந்து வந்தீங்களா, கீழே ஒரு ஊர் இருக்குதுல்ல. ஆமாம், அது ஒரு ஊர். அதுக்கு அடுத்தது இந்தாண்ட ஒரு ஊர் இருக்குது. எல்லாம் இங்கே சேர்ந்தது தான். நீங்கள் எல்லாமே 1000 குடும்பத்துக்கு மேலே இருக்கும். அந்த ஊர் இந்த ஊர் எல்லாம் ஒரே. அந்த மலையில் மொத்தமாக சேர்த்துனா 1000 குடும்பம் வந்துருங்களா? 1000 குடும்பத்துக்கு மேலே தான் இருக்கும், கம்மியாக இருக்காது. அப்படியே இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா கிட்டத்தட்ட 3000 பேருக்கு மேலே வருமானம் மக்கள் தொகை பார்த்தோம்னா இருக்கும். சில பேர் இருந்துமே பஸ் வசதியும் இல்லை உங்களுக்கு. புழுதியோட தான் போகணும். ஏங்க அந்த ரோட்டில் பஸ் வர முடியாதனால பஸ் விடலையா? ரோடு தான் ரோடு போட்டு இப்போ ஒரு வருஷம் ஆகுது. இன்னும் அது யாரும் செய்யலை. ரோடு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது, கொஞ்சம் வளைவெல்லாம் கொஞ்சம் டேஞ்சராக இருக்குது. பெரிய வண்டியெல்லாம் வராது. ஏதோ இந்த வண்டி மாதிரி வந்தால் வரலாம். இந்த பிக்கப்பு குட்டியான அந்த மாதிரி தான் வர முடியும். பிக்கப்பெல்லாம் அந்த இடம்லாம் போகுது வரும். ஒரு போர் பண்ணால் கூட மேலே லாரிலாம் வர முடியாது போல். வருது. ஆனால் ரொம்ப சிரமப்பட்டு தான் வரும் போல். போர் இப்போ நிறையா கோயிலுக்கெல்லாம் போர் போட்டாங்க. வந்து காட்டுக்காரரும் எல்லாம் அந்த பக்கம் காட்டுலேயும் போர் போட்டு ஒரு 10 வீட்டுக்காரர் போர் போட்டுருக்குறாங்க. கோயிலுக்கு வந்துருக்குறீங்களா? வந்திருக்கேன், கோயிலுக்கு வந்திருக்கேன். இந்த கோயில் ஆண்டராம் கோயில் தேர் ஓட்டு வந்திருக்கேன். மேலே பெரிய வரதராஜ பெருமாள் கோயிலுக்கும் போயிருக்கேன். நிறைய டைம் வந்திருக்கேன் அந்த பக்கம். இந்த பக்கம் பள்ளிக்காடு பக்கம் தான் போனதில்லை. இப்போ தான் போகிறீங்க. இப்போ தான் போகிறேன். வழி வந்து நேராக போய் ஒரு இடத்துல மட்டும் மாறி பிரியுங்களா? எங்கேயும் மாற வேண்டியது. கொஞ்சம் தூரத்தில் போனால் தான் அப்படி ஒரு வழி மாறும். வலது பக்கம் திரும்புங்களா? ஆமாம், அதில் போகக்கூடாது. அதில் போகணும். இட்ட நீ மாடம் போனால் எங்கேயுமே மாறாது. இந்த வலது பக்கம் போகிற ரோடு எங்கெங்கேயா போகுது? அது இப்படி குறுக்கோலியாக மலை மேலேயே போகுது. தடம் இந்த மாதிரி வழி. அது எங்கே போய் முடியுது? காட்டுக்குள்ளே போய் சிறுமலைக்கு போகுது. அந்த தடம் சிறுமலைக்கு போகுது. சிறுமலை ஊருக்குள்ளே போயிடுங்களா? அது போனால் ஊருக்குள்ளே இங்கே போய் காட்டில் இறங்கணும். அது சுற்று அது ஏகப்பட சுற்று. இது பள்ளிக்காட்டுக்கெல்லாம் எங்கேயும் மேடு பள்ளம் கிடையாது, பள்ளமாக போகலாம். அறுநூத்து மலை இங்கேருந்து பாதை இருக்குங்களா? நேரடியாக போகிற மாதிரி மலைக்குள்ளே பூந்து போகிற மாதிரி இருக்கு. இந்த வழி போகுதில்ல? ஆமாம், இந்த வழியில் போனால் அறுநூத்து மலைக்கும் போகலாம், சிறுமலைக்கும் போகலாம். அப்படி வந்தால் அங்கே வந்தால் ரோடு இருக்குது. அப்படி போனால் சுற்றி வரணும். இது போனால் ஷார்ட்டாக போயிடலாம். இல்லை, அந்த காலத்தில் ரோடுக்கு முன்னாடி நீங்கள் பயன்படுத்தின பாதை இதெல்லாமே இதெல்லாம் பெரிய காலத்துலேருந்தே அப்படியே அந்த இதே வழி போடு. இது போட மாட்டாங்க, ஃபாரஸ்ட்டுக்காரங்க விட மாட்டானுங்க. இது ரோடு இதில் போடுறதுக்கா? இது ஃபாரஸ்ட்டு வழி. வந்தீங்களா அந்த இதுலேருந்து ஃபாரஸ்ட்டு. பள்ளிக்காட்டு வரைக்கும் இது ஃபாரஸ்ட்டுங்க தான் போட்டாகணும். வேறு யாரும் போட முடியாது, போட மாட்டாங்க. ரொம்ப காட்டுக்குள்ளே ரொம்ப இன்டீரியராக போகுது, அதனால போட மாட்டாங்க. ஆமாம், சரிங்க. அதுவும் செய்கிறானுங்கிறாங்க ஃபாரஸ்ட்டுக்காரங்க. செஞ்சால் தான் அவங்களா பார்த்து செஞ்சால் தான் அது செய்வாங்க. அது ஏதோ ஒரு நேரத்துக்கு வர்றோம் செய்வானுங்க. இது ஒரு வழி தான் கொஞ்சம் பாதையாக இருக்குது. அப்புறம் எல்லா வழியும் கொஞ்சம் கிட்டத்தட்ட உங்களுக்கு 20 கிலோமீட்டர் மேலே சுற்றிட்டு போகிற மாதிரி இருக்கும். 20 கிலோமீட்டர் சுற்றி போகணும். இப்படி போட்டால் பக்கம் 10 நிமிஷம் போட்டால் 10 கிலோமீட்டர் தான் சேரும். இப்போ பள்ளிக்காட்டுக்கு இதுக்கு ஒரு 7 கிலோமீட்டர் தான் வரும். அவ்வளோதான் வரும். சுற்றி போனால் 20 கிலோமீட்டருக்கு மேலே வரும். 20 கிலோமீட்டருக்கு வரும் ரோட்டில் போனீங்கன்னா. நாங்கள் அப்படி போகணுன்னா புழுதிக்கோட்டை போய் புழுதிக்கோட்டையிலேருந்து அந்த பக்கத்தில் அப்படி அறுநூத்து மலை வரணும்னா நம்ம சுற்று 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடும். இப்படி போட்டால் உங்களுக்கு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் அவ்வளோதான். ஆனால் அதில் செலவு ரொம்ப ஜாஸ்தி ஆகுங்கய்யா. இதிலலாம் ரோடு போட்டு கொண்டு வரணும்னா ஏகப்பட்ட செலவு ஜாஸ்தி.
ஏங்க பாறையில் பணமாக இல்லை கிடக்குது ஒரு குப்பையாட்டம் கிடக்குது செய்யும் ஒன்றும் இதெல்லாம் இல்லைங்க. நீங்கள் பாரு இப்போ இந்த ஒரு இடத்துல தான் கொஞ்சம் இது கல் தொட்டைக்கு இதெல்லாம் வண்டி விட்டு தூக்கி போடுவானுங்க. அதை விட்டு அந்த பள்ளத்தை போனேன்னு அப்படியே இப்போ ஈஸியாக போகலாம். ஒரு தாண்டி போனால் ரோடு நல்லா இருக்குங்கிறீங்க. ரோடு நீங்கள் பாட்டு பள்ளமாக போகலாம். வண்டி அங்கே ஒரு வேலையும் இல்லை. அப்படியே சும்மா மேடு பள்ளத்தை தட்டி விட்டுட்டு பள்ளிக்காட்டு வரைக்கும் போவோம். அங்கே போய் ஒரு பள்ளிக்காட்டு ஒரு பாறை ஒன்று இருக்குது முன்னால். அந்த பாறை கொஞ்சம் அப்படியே செட்டாக விட்டோம்னா ஈஸியாக கொண்டா போயிடலாம். இதெல்லாம் சும்மா ஒன்றும் இல்லை. எப்போ ஏற்பட்ட மலையெல்லாம் வெட்டி எடுத்த அப்புறம் இது என்னங்க வருது எல்லாம் செய்யறதுங்கிறாங்க பாராட்டுக்கானுங்க. அவங்க பார்த்து செஞ்சாதான் பள்ளிக்காட்டு வரைக்கும் இது இந்த ஒரு இதுதான் இருக்குது. இது செஞ்சு பண்ணுறாங்க. செஞ்சாதான் செஞ்சால் பரவாயில்ல. இங்கே ஒரு 2000 மக்களுக்கு பயன்படும். இப்போ இப்படி போகிறதுக்கு நாம் அங்கே போய் சுற்றி இப்படி வர்றத நீங்கள் அறுநூத்தி மலை போகிறதா கூட இதில் பக்கமாக போயிடும் உங்களுக்கு. பஸ்ஸே விடலாம்னு நினைக்கிறதில்ல. நடந்து போகணுமா கூட பஸ்ஸு பாருங்கள். இப்போ அந்த ரோடு வருதுங்களா, அந்த ரோட்டில் இப்படி வந்து அப்படி போகலாம். அறுநூத்தி மலை மேலே அந்த பஸ் இப்படி வந்து இப்படி போகலாம். ஆமாம், பஸ்ஸு இதுலேயும் வந்த மாதிரி இருக்கும், அறுநூத்தி மலையும் போன மாதிரி இருக்கும். அதான் சொன்னோம் பக்கம். இது அறுநூத்தி மலை போகிறது நம்ம கீழே அப்படி போய் போகிறதுக்கு சிறுமலை போய் போகிறதுக்கு மேலே ஏறி இதில் போணுச்சுன்னா உங்களுக்கும் பஸ் வந்த மாதிரி இருக்கும், அறுநூத்தி மலைக்கும் போன மாதிரி இருக்கும், பக்கமாகவும் இருக்கும். செய்யலாம் நம்ம சொன்ன மாதிரி. இப்போ செய்யறேன்னு பாராட்டுக்கான செஞ்சாதான் யாரெல்லாம் யாரும் இருக்க முடியாது. பார்த்து செஞ்சால் செய்யலாம். அது கூட தடத்துக்குன்னா அதுக்கு தான் வெட்டுது. இந்த பண்டிகையில் வெட்டினது இது. ஒரு தடவை நீங்களே வெட்டினதுங்களா? இப்போ எங்கள் பள்ளிக்காட்டிலேருந்து நீங்கள் வர்றதுக்காக வெட்டினீங்களா? அவங்க வர்றதுக்காகவா? வர்றதுக்காக. பண்டிகை டைமில் ஃபுல்லாக கூட்டம் வருதில்ல, எல்லாம் இதில் தான் வந்துட்டு போவாங்க. நிறையா அறுநூத்தி மலைலேருந்து இப்படி வருவாங்க, பள்ளிக்காட்டிலேருந்து இப்படி வருவாங்க. கூட்டத்துக்கு கோயிலுக்கு வர்றதுன்னா பஸ்ஸில் போக மாட்டானுங்க, இதில் தான் வருவாங்க. சரிங்க சரிங்க. சரி போயிட்டோம் ஞாபகம். போயிட்டு மறுபடியும் இதுலேயே வரணுன்னா சாப்பாடெல்லாம் கொண்டு வந்தீங்களா? இல்லைங்கய்யா, தண்ணி தான் கொண்டு வந்தோம். என்ன வரைக்கும் சோறில் சரி பாத்திரல ஒரு 4 மணிக்குள்ளே முடிச்சிடலான்னு பார்க்குறோம். சரி போய் சீக்கிரம் பாத்திரத்தை உடனே வந்தீங்கன்னா வந்துடலாம். சரிங்கய்யா. சரி போயிட்டோம். மக்களே, அந்த பெரியவர் பேசுனதை கேட்டிருப்பீங்க. கிட்டத்தட்ட இங்கேருந்து இன்னும் ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் போய் நடந்து போனால் நம்ம பள்ளிக்கடை ரீச் பண்ண முடியும். டைம் பார்த்திங்கன்னா மணி 1:20 ஆகிடுச்சு. இதோட அந்த வீடியோ அந்த இடத்துல முடிச்சுக்கிறேன். அங்கே அடுத்து இங்கேருந்து எப்படி பள்ளிக்காடு போகணும், அங்கே போய் எப்படி இந்த மக்களை பார்த்தோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எனக்கு கிட்டத்தட்ட வீடியோ ரொம்ப 10 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு.